இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் இதோட அட்வைசர்களுக்கும் இந்த அதிகாரிகளுக்கும் ஒரு சைக்கோ ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தே ஆர் அண்டர் சம் அதர் இம்ப்ரெஷன். இது தமிழ்நாடு, இது தனி நாடு, இதுக்கு அதிபராக இதுக்கு ஒரு மன்னர், எப்படி பூட்டானில் மன்னர் ஆட்சியோ நேபாளில் மன்னர் ஆட்சியோ அந்த மாதிரி இதுக்கு மன்னர் முகமது சுல்தான் ஸ்டாலின். அவன் என்ன மாதிரி ஒரு சைக்கோடா இருந்தாலும் அக்னிஹோத்திரம் தாத்தாச்சாரியார் பசங்களே அவரை ஏற்றுக்கல, அவங்க குடும்பமே அவரை டிஸ்கார்டு. இவங்களுக்கு எல்லா இடத்துலையுமே பாருங்களேன், வீட்டிலேருந்து விரட்டி அடிக்கப்பட்ட கருணாநிதி தான் இவங்களுக்கு தலைவர். அந்த வீட்டிலேயே மைனர் குஞ்சா இருந்த ராமசாமி தான் இவங்களுக்கு பிதா, தந்தை. கண் இருந்தும் குருடனாகி வாய் இருந்தும் ஊமையாய் இருக்கக்கூடியது நாம தாங்கிறதுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் மிகச்சிறந்த உதாரணம். அந்த பொங்கலுக்கு நம்ம சூரியனுக்கு படைச்சிட்டு இது சூரியனுக்கு படைச்சதுங்க, மாட்டுக்கு படைச்சதுங்க அப்படின்னு கொடுப்போம். நீங்க அதை வாங்கி சாப்பிட்டாதான் மத நல்லிணக்கம். இல்ல நான் சாப்பிட மாட்டேன், அப்ப நீ இந்த தொப்பி போட்டுக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. நல்லா கவனிங்க, போலீஸ் விலக்கி இருக்கு. அப்ப போலீஸ் இவன் யாரு என்ன ஏதுங்கிறத கேட்டுக்கணுமா இல்லையா? அங்கதான் நிற்கிது நம்ம அப்பாவோட ஆட்சி. இரும்பு கரம் கொண்ட அப்பா, அந்த டோப்பா அப்பா அப்படி ஒரு ஸ்ட்ரிக்ட் அப்பா. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு நபர் கூட மதம் மாறாத ஒரு சமுதாயம் உண்டு என்றால் இந்த கிருஷ்ணன் வகை சமுதாயம். அதே போன்று ஒரு நாளும் இந்த திராவிடியால் கும்பலுக்கு ஓட்டே போட மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சியும் புறக்கணிக்கிறவங்க, இந்த தேசியவாதிகள் பக்கம் நிற்கக்கூடியவங்க, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதுவும் எவ்வளவு உரிமை இருக்கு உங்களுக்கு? மோடியை கொல்லுவேன்னு பேசலாம், காவி கொடியை கோமணமா கட்டுவேன்னு சொல்லலாம், பாரத தாயை பத்தி நீங்க இழித்து பேசலாம், கேவலமா பேசலாம். எவ்வளவு உரிமைகள் உங்களுக்கு இந்த நாட்டில் இருக்கு? ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். நீதிமன்ற அவமதிப்பை தைரியமாக செய்யும் வக்ஃப் வாரியம், நவாஸ்கனி மீது நடவடிக்கை பாயுமா? குவாரியால் சிவன் கோவிலுக்கு ஆபத்து, போராட்டத்தின் மூலம் தடுத்து நிறுத்திய இந்துக்கள். கம்பளி மகாலிங்க மலையை ஆக்கிரமிக்கும் முஸ்லிம்கள், இந்து முன்னணி புகார். மருத்துவமனைக்குள் படுகொலை, சட்டம் ஒழுங்கில் கவனம் செலுத்தாத போட்டோ ஷூட் ஆட்சி. கடல் கடந்தும் சனாதனத்தை காக்கும் கன்னியாகுமரி மக்கள், UAEயில் பகவதி அம்மன் வழிபாடு. இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு நம்முடைய திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். அவரை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக வரவேற்கிறேன். வணக்கம். வக்ஃப் திருத்த சட்ட மசோதா மத்திய அரசு கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் அது பாராளுமன்றத்தில் கூட்டுக்குழுவுக்கு போய் அங்கே விவாதம்லாம் ஆகி இது பண்ணி அது செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. அதில் என்ன சொல்லியிருக்குதோ அது மாதிரி தான் வக்ஃப் போர்டை அமைக்கணும். அப்படிங்கிறப்ப அதற்கு மாறாக தமிழகத்தில் மட்டும் போர்டு நியமனங்கள் நடந்திருக்கிறது. அதில் ஒரு நான் முஸ்லீம் இருக்கணும், பார் கவுன்சிலில் இருக்கக்கூடிய ஒரு அட்வொகேட் இருக்கணும். அதெல்லாம் முடியாதுன்னு இவங்க அமைச்சிருக்காங்க. இதை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு, நீதிமன்றம் இதற்கு அரசாணைக்கே தடை போட்டிருக்கு. இந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த வக்ஃபுக்கு வரக்கூடிய அந்த விஷயங்கள் விசாரணையெல்லாம் நவாஸ்கனி செய்திருக்கிறாரு. சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் பார்த்தா இவர் எப்போ பண்ணார், இவர் கார் எப்போ என்ட்ரி ஆனது எல்லாம் பார்த்து நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியும். இது நீதிமன்ற அவமதிப்பு, இவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நீதிமன்ற அவமதிப்பு இருந்துட்டு போட்டுமே, அதனால என்ன அப்படின்னு இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள். ஸோ அதனால நீதிமன்றம் கோர்ட்டு சொன்னால் கேட்கணுமா என்ன? நீதிமன்றம் சொன்னால் கேட்க மாட்டோம், பிரதமரை மதிக்க மாட்டோம், ஜனாதிபதியை கேவலமாக பேசுவோம், இல்லாத ஜாதி ரீதியாக கேவலப்படுத்துவோம், துணை ஜனாதிபதி பதவிக்கு தேவையில்லாத களங்கங்களை ஏற்படுத்த பார்ப்போம், கவர்னரை கல் விட்டு எறிவோம், செருப்பு விட்டு எறிவோம், கட்டை விட்டு எறிவோம். அவரை நான் மட்டும் கண்ணை காமிச்சேன்னாக்க நீ உருப்படியாக வீடு போய் சேர மாட்டேன் அப்படின்னு பேட்டரவுடி மாதிரி நீங்கள் கவர்னரை விமர்சிக்கலாம். இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் நீதிபதியும் தீர்ப்பாக கொடுக்கணும். நீதிபதி சாதாரணமாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்னென்னா, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை என்னென்னா, எல்லாருக்கும் ஒரு பொது புத்தியில் இருக்கிறது என்னென்னா,
நீங்கள் புகார்தாரர் ஒரு இது கொடுப்பாரு, பெட்டிஷனை கொடுப்பாரு. அவன் வந்து எதிர்த்தரப்பு அவனுடைய விளக்கத்தை கொடுப்பான். இது ரெண்டுத்தையும் படித்து பார்த்து இதில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டிவ் டாக்குமெண்டல் எவிடன்ஸை வச்சு தான் அது சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் தீர்ப்பு எழுதணுங்கிறதா மரபு நடைமுறையில் இருக்குது. ஆனால் இப்போ ஸ்டாலினார் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அது குறிப்பாக ஒரு 1.5-2 வருஷமாக ஏதோ ஒரு பையன் எவனோ ஒருத்தன் இந்த ஆளுக்கு குரூரமாக அட்வைஸ் பண்ணுறான். எனக்கு ஒரு சினிமா, தமிழ் சினிமா சட்டுன்னு நேயர்களுக்கெல்லாம் புரியணும்னா முரட்டுக்காளைன்னு ஒரு படம். அதில் பார்த்தீங்கன்னா சாமி பிள்ளைன்னு சொல்லி கேரக்டர் தான் இவருக்கு, சுருளிராஜனுக்கு. அதில் வந்து இந்த சாமி பிள்ளை வந்து ரஜினிகாந்துக்கு ராங் அட்வைஸாகவே கொடுத்துட்ருப்பாரு. கடைசியில் அந்த சாமி பிள்ளை வந்து கொடூரமாக பாதிக்கப்பட்டவர் வில்லன் குடும்பத்தால். அதனால நடித்து ஏமாற்றி சகுனி வேலை செஞ்சு அந்த சாமி பிள்ளை கேரக்டர் வந்து இவரை வில்லன், ஒரு வில்லனாக இருந்து இருக்கும். இந்த மாதிரி ஒரு சாமி பிள்ளை யாரோ ஒருத்தன் இருக்கான். இப்போ ஸ்டாலின் கூட இருக்கக்கூடிய அந்த சாமி பிள்ளை யாருங்கிறது தான் இப்போ பேச்சை. ஏன்னா கோர்ட்டாது இதாது என்னத்துக்கு நீ இது பண்ணுற, திருப்பரங்குன்றம் அதெல்லாம் கிடையாதுங்க, 144 போடுவோம். ஜட்ஜி என்ன சொன்னார், நான் உத்தரவு போட்டதுக்கப்புறம் நீ 144 போடுறேன், நான் 10 பேரை கூப்பிட்டு போன்னு சொன்னதுக்கப்புறமும் 144 போடுறேன் அப்படின்னா இவங்க அதுக்கு கண்டெம்ட்டுக்கு போகாமல் கண்டெம்ட்டுக்கும் போய் அப்பீர் ஆகலை. அதோடு இல்லாமல் அவர் மேலே வந்து இந்த ஃப்ரேமும் பண்ணாங்க, பார்லிமெண்ட்டில் கொண்டு போய் இம்பீச்மெண்ட். அது என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ இவர் என்ன சொன்னாரோ, ஜிஆர்எஸ் என்ன சொன்னாரோ அதையே தான் மீதி 2 ஜட்ஜி இன்னும் கொஞ்சம் கடுமையாக சொன்னாங்க. ஏன் அப்போ அந்த 2 ஜட்ஜுக்கு நீங்கள் இம்பீச்மெண்ட் கொடுக்கல? பார்லிமெண்ட் செஷன் வந்தால் பண்ணுவாங்க, பண்ணலன்னா நாங்கள் அப்படி செத்துருவாங்களா? அதனால திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யாரோ ஒரு சூழ்ச்சி பண்ணி ஒரு சகுனி, ஒரு சாமி பிள்ளை, இந்த மாதிரி யாரோ ஒரு கேரக்டர் ஸ்டாலின்கிட்ட இருந்து அதெல்லாம் இது பண்ணாதையா, எதையுமே மதிக்க மாட்டோம். மத்திய அமைச்சர் சொல்கிறது கேவலமாக பேசுவோம், அமித்ஷாவை வந்து அவதூறு ஷாம்போம். அதுக்கு தான் இளம் சிங்கம் அண்ணாமலை வந்து உனக்கு மரியாதை வச்சிருக்கோம், உன் மரியாதையை கெடுத்துக்காத அப்படின்னு. முட்டாள்தனமான ஆட்சி அவர் செய்கிறார், கேவலமான ஆட்சி, முட்டாப்பைய ஆட்சி அப்படின்னு தான் நாங்கள் சொல்ல முடியும். முட்டாள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு கண்ணியமாக அவர் வந்து சொல்லிட்டு அவரும் இது பண்ணிட்டார். அதனால இவங்க வந்து இவங்களுடைய மொத்த சிந்தனையே ஒரு சீழ்பிடித்த சிந்தனை. இவங்களுக்கு இன்ஃபேக்ட் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் இதோட அட்வைசர்களுக்கும் இந்த அதிகாரிகளுக்கும் ஒரு சைக்கோ ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தே ஆர் அண்டர் சம் அதர் இம்ப்ரெஷன். தமிழ்நாடு இது தனி நாடு, இதுக்கு அதிபராக வந்து இதுக்கு ஒரு மன்னர், எப்படி பூட்டானில் மன்னர் ஆட்சியோ நேபாளில் மன்னர் ஆட்சியோ அந்த மாதிரி இதுக்கு வந்து மன்னர் வந்து முகமது சுல்தான் ஸ்டாலின், அவருக்கு பட்டத்து இளவரசர் பால்டாயில் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்களுக்குள்ளேயே ஒரு பிரமை வந்து இது தமிழ்நாடு கிடையாதுரா, இது தமிழகம், இந்த தமிழ்நாடுங்கிறது பார்ட் ஆஃப் பாரத நாடு, பாரத தேசம், இந்திய நாட்டோட ஒருங்கிணைந்த இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்லாம் இவங்களுக்கு அதுலேருந்து மறந்துட்டாங்க. இவங்க வந்து ஒரு இல்யூஷனுக்குள்ள, அதுவும் நீங்கள் வந்து ஹலுசினேஷன்னு ஒரு மெடிக்கல் டெர்மினாலஜி உண்டு. ஆளே இருக்க மாட்டான், ஆனால் அங்கே ஆள் இருக்காங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். அந்த ஹலுசினேஷனால் இவங்க ரொம்ப தீவிரமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. தே ரெக்வயர் சம் சார்ட் ஆஃப் கவுன்சிலிங்லாம் தாண்டி இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு போகணும். ஏன்னா எதை சொன்னாலுமே வந்து வெங்கடேசன் புஸ்தகம் அதில் கொண்டு போய் ஸ்டிக்கர் ஒட்டி மறைக்க பார்க்குறாங்க. 1965 பப்ளிஷ் ஆன புஸ்தகத்தை திரும்பி இப்போ பப்ளிஷ் பண்ணால் ஈழத்தடிகள் அவங்களுடைய அந்த இலங்கை ஈழத்தடிகள் புஸ்தகத்தை அதை பாஞ்சு போய் பிடுங்குறான். ஏன் 65 வந்த புஸ்தகம் அப்படின்னா 65 அண்ணாதுரைக்கும் ராமசாமியும் வந்து ராமசாமியும் இது நம்ம சொல்லணுங்கிறத வேணா அப்புறம் பீப் போட்டு அப்படின்னாரு. இவர் அண்ணாதுரை என்ன சொன்னாரு, நீ தான் எங்க அப்பா. இவங்களுக்குள்ள எப்படி ஒரு ஒரு இதா இருந்திருக்கு பாருங்க, கண்ணீர் துளிகள்னு அவரு சொல்லுவாரு. இவர் ஒண்ணு கருணாநிதி ஒண்ணு அவரை ரொம்ப கேவலமா வீரமணி வந்து எப்படி பணம் வாங்குவாரு ராமசாமி கிட்ட அப்படிங்கிறத பத்தி சாங்கோப்பாங்கமா பல கூட்டங்கள்ல கருணாநிதி பேசியிருக்காரு. மிரட்டுவாராம், பிளாக்மெயில் பண்ணுவாராம வீரமணி வந்து பணம் கொடு அப்படின்னு ஈவேராவ. அந்த அளவுக்குலாம் இருந்திருக்கு. திருவாரூர் தங்கராசு கூட எழுதியிருக்காரு இதெல்லாம் பத்தி. அப்படி இருக்கக்கூடிய இந்த கும்பல்ல இருந்தவங்களுக்கு ஒரு பாசிச மனோநிலை. எனக்கு என்ன புரியலன்னா, இப்போ மார்க்சிசன் எழுதுனது ஏதோ ஒரு புத்தகம், ஒரே ஒரு புத்தகம், ஈழத்தடிகள் எழுதுனது ஏதோ ஒரு பழைய, நீங்கள் சொன்னது பழசா இந்த ரீப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து ஆயிரக்கணக்கான புத்தகங்களை நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், திராவிடத்தை தூக்கி நிறுத்திருக்கோம். ஏன் இந்த இது 1-2 புத்தகத்துக்கு ஏன் அவங்க பயப்படுறாங்கன்னு? அதாவதுங்க, அவங்க எழுதினது எல்லாமே புருடா, பொய்,
ரொம்ப ஈஸியாக எக்ஸ்போஸ் பண்ணலாம். தலையில் பிறந்தவன் பார்ப்பான், இவங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருப்பானுங்க. காலில் பிறந்தவன் சூத்திரன், இதுதான் மனுவில் எழுதியிருக்கு அப்படின்னு. பாலசுப்ரமணிய சாமி திருக்கோவிலில் ஒரு ஐயா பூஜை பண்ணுறாங்க. இப்போ பொறுப்புலேயே இருக்காங்க, இப்போ தான் கட்சிக்குள்ளே வந்து பொறுப்புலேயும் வந்திருக்காங்க. அந்த குருக்களையா இந்த ஸ்லோகம் எனக்கு அது தெரியல, யோ அர்த்தம் இது கிடையாதுயா அப்படின்னோடனே அவர் ராஜ் டிவி விவாதத்தில் அவர் சொன்னார், அர்த்தம் இது கிடையாது, முகமது சேன் இந்த ஸ்லோகம் வருது புருஷ சூக்தத்தில் வருது அப்படின்னு அவர் தான் விலாவரியாக எடுத்து பிரித்து 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 அர்த்தம் சொன்னார். ஆனால் அதுக்காக இவனு இறங்கிட்டான்ல, இவனு என்ன பண்ணுவானுங்க உடனே பாருங்க, அக்னிஹோத்திரம் தாத்தாச்சாரியாரே சொல்லிட்டார். அவன் என்ன மாதிரி ஒரு சைக்கோடா இருந்தாலே, அக்னிஹோத்திரம் தாத்தாச்சாரியார் பசங்களே அவரை ஏற்றுக்கல, அவங்க குடும்பமே அவரை டிஸ்கார்டு. இவங்களுக்கு எல்லா இடத்துலையுமே பாருங்களேன், வீட்டிலேருந்து விரட்டி அடிக்கப்பட்ட கருணாநிதி தான் இவங்களுக்கு தலைவர். அந்த வீட்டிலேயே மைனர் குஞ்சா இருந்த ராமசாமி தான் இவங்களுக்கு பிதா, தந்தை. அந்த மாதிரி இந்த மெத்த படித்த, நான் அந்த ஜாதியை கூட நான் சொல்ல, அந்த சமஸ்கிருதமே ஒழுங்கா தெரியாம அதுல அரைகுறையா இருந்து ஒரு ரேஸுக்கு போய் அப்படிலாம் இருந்த அக்னிஹோத்திரம் தாத்தாச்சாரியார் தான் இவங்களுக்கு ஒரு உதாரண புருஷர். இவங்களுக்கு இந்த சொசைட்டியில நல்லபடியா செயல்பட்டு ஒரு மேல இருக்கிற யாருமே இந்த திராவிட மாடல் கும்பலுக்கு ஒரு முன்னுதாரணமாகவே இருக்க மாட்டாங்க. இந்த வழக்கு போட்டதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே நவாஸ்கனி மீது பல வழக்குகள் இருக்குது, திரும்பவும் அவருக்கு எக்ஸ்டெண்ட் கொடுத்துருக்காங்க, இப்பொழுது கோர்ட் அவமதிப்பையும் அவர் செய்திருக்காரு. இல்லை, அதனால தான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு இவ்வளோ உதாரணங்கள் சொன்னதே, இந்த நவாஸ்கனி ஏற்கனவே ஒரு திருட்டு பையன், இவன் பேரில் இடி கேஸ் இருக்கு. எம்பிஏ அப்படிலாம் நீங்கள் எம்பி மாதிரி நடந்துக்கிட்டா பரவாயில்லைங்க. இன்னைக்கு திருப்பரங்குன்றம் பற்றி எரியறதுக்கு காரணமே இந்த பையதாங்க, ஒரு மதவெறியன், அடிப்படைவாதி. நீங்கள் மதவெறி கூட பல பேருக்கு இருக்குன்னு ஏதாவது சொல்லி ஆட்ரிபியூட் பண்ணலாம். ஒரு கோவில் அங்கே வந்து நான் என்ன கேட்குறேன், நீ பிரியாணி பொட்டலம் வாங்கிட்டு போய் சாப்பிட்டல, நீ ஏன் அதை தர்காவில் போய் சாப்பிடல? நீ தர்காவில் நீ யோக்கியன் தானே? இவனுக்கு கீழே பண்ணியிருக்கிற சுண்ணத்தை தலையில பண்ணுவானுங்க அங்கே இருக்கிற பாய்மாருங்க. நீ இவன் போய் யோக்கியமான ஆளாக இருந்தா அந்த மேலே சிவன் கோவிலுக்கு போகிற வழியில் படியில் உட்காந்து அசைவம் சாப்பிட்ட இந்த பையன் இவன் ஏன் தர்காவில் போய் சாப்பிடல? அவருக்கு அந்த தர்கா வழிபாடே ஏற்றுக்கொள்ளாதவராக கூட. அப்ப நீ அங்கே போய் மூச்சால போனோம், நீ தர்காவை நீ ஏற்றுக்கலைங்கிறல்ல, உனக்கு அது சாங்டிட்டி கிடையாதுல்ல. அப்புறம் என்ன ஹைகோர்ட்டுக்கு அங்கே போய் நீ வந்து நாங்கள் அங்கே வந்து சந்தனக்கூடு போகிறோம், அப்போ நீ போராட்டம்லாம் நடத்திருக்கணும், ஏன் போராட்டம் நடத்தலை? அந்த கொடிமரத்தை தூக்கிட்டு போகும்போதே இது வந்து இஸ்லாத்திற்கு எதிரானது சொல்லியிருக்கணுமா இல்லையா? இவன் வந்து ஒரு கலவர கபோதி. இந்த ஆள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னா மதுரையில் ஒரு பையன் இருக்கான், சு வெங்கடேசன், வேற சுண்ணாம்பு காலவாய் வெங்கடேசன்ங்கிறது மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க, சு வெங்கடேசன். அவன் வந்து உண்ணி போன்று இருக்கக்கூடிய சு வெங்கடேசன். அவன் வந்து மாட்டுக்கு உண்ணி எப்படி ஒரு தொல்லை கொடுக்கிறதோ அது மாதிரி ஒரு நாட்டுக்கு தொல்லை கொடுக்குறாரா? அது உண்மையை கூட நீங்கள் அடித்து இது பண்ணலாம். இவன் எய்ட்ஸ் நோய் மாதிரியும் இதை வந்து கட்டுப்படுத்தலாம் இவனெல்லாம். இப்போ அவனுக்கோ அந்த வெங்கடேசனையோ இல்லை இவனையோ நாம் எப்படி மதிக்க முடியும் சொல்லுங்கள்? ஏன்னா இவங்களுக்கு அந்த மாண்பே கொஞ்சம் கூட இல்லாமல் ஒரு மதவெறியால் உந்தப்பட்டு அரசியல் நோக்கங்களுக்காக திமுகவுடைய அஜெண்டா ட்ரிவனில் இவனும் போகிறான். எப்படி சீப்பு சிந்தியில் ஒரு அஜெண்டா ட்ரிவனில் இருக்கானோ இந்த பையனும் அதுக்குள்ளே போயிட்டு இருக்கான். ஏற்கனவே இவன் மேலே ஊர்பட்ட கேசஸ் இருக்குது, கோர்ட்டுன்னு தலையிட்டு இந்த இதை செல்லாதுன்னு சொல்லியிருக்கான். அப்படிங்கும்போது தமிழக ஆட்சியாளர்கள் மனது எவ்வளவு ஒரு சீழ்பிடித்த மனது என்பதை தான் இது காண்பிக்கின்றது. கோர்ட் இதில் தலையிட்டு இனி நீங்க வந்து அந்த ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரையும் கைது செய்யணும். அதுக்கான அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்ன பண்றான், அங்க இருக்கிற அட்மின் மேனேஜரை வச்சு ஆப்ரேட் பண்ணி அவனை விட்டு ஃபைல்ஸ் எல்லாம் அனுப்ப சொல்றான். அவனை வச்சு கையெழுத்து போட்டு இவன் கையெழுத்து போட வேண்டிய இடத்துல அவனை கையெழுத்து போட சொல்றான். நீங்க 2 பேரை பிடிச்சி உள்ள வச்சு விசாரிங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த பையெல்லாம் தெரிஞ்சிருவான். பயங்கிறதே இல்லாம போயிடுச்சு. நீங்க நவாஸ்கனி கைது பண்ணாதானே உள்ள போய் படுத்துக்கிட்டு இது பண்ணுவான். 2-3 அபிஷியல்ஸை பிடிங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸரை இம்பீச் பண்ணுங்க, கோர்ட்ல நீ ஒரு வாரம் முழுக்க வந்து நிக்கணும். ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி கோர்ட் என்ன நினைக்கிறதோ அதை செய்யட்டும். இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குரூர தண்டனை கொடுத்தாதான் இந்த பயலுக்கு திருந்துவானுங்க. பாலாற்றில் மணல் குவாரி இப்போ அனுமதி கொடுத்துருக்காங்க. அந்த அனுமதி கொடுத்தது தான் போதும்னு அல்ல கிளம்பி வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்படி தொடர்ச்சியாக மணல் குவாரி செயல்பட்டால் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில், இது வந்து ராணிப்பேட்டையில் இருக்குது பக்கத்தில் அந்த மாவட்டத்தில், அந்த சிவன் கோயிலே அது மிகவும் 10ஆம் ஆண்டு பழமையான
சிவன் கோயில் அது வந்து பாதிப்புக்குள்ளாகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பாமக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் இளவழகன் அவங்க தலைமையில் போய் கலெக்டரு காவல்துறையினர்லாம் பார்த்துருக்காங்க. இப்போதைக்கு அதை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இந்த இந்துக்களுடைய போராட்டத்திற்கு ஒரு சிறிய வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதுக்குள்ள பல விஷயங்கள் புதைந்துள்ளது. இதுக்கு பின்னாடி நீங்கள் டீகோட் பண்ணீங்கன்னா இது லெங்க்தியாக நிறைய விஷயங்கள் பேச முடியும். இதில் மிக முக்கியமான விஷயமாக ரொம்ப பாசிட்டிவ் விஷயமாக நான் பார்க்கறது, கோவில்னா சங் பரிவார், பிஜேபி, இந்து முன்னணி இவங்க தான் போராடுவாங்களா, விஸ்வ இந்து பரிஷத் தான், வேறு யாருமே போராடுறது இல்லையே அப்படிங்கிற அந்த ஸ்டிக்மாவை இதை நீக்கிற ஒரு விதமாக தான் பாமக களத்துக்கு வந்திருக்கு. சில ஊர்களில் திமுக காரங்களே வேற அவங்கள பாருங்க, நாங்கள் டைரெக்டாக இதில் ஈடுபட முடியாதுங்க, நீங்கள் இது செய்யுங்க, உங்களுக்கு அத்தனை டாக்குமெண்ட்டும் நான் கொடுக்குறேன், தகவலே கொண்டாந்து அவங்க தான் கொடுத்து அதெல்லாம் செய்வான். திமுக காரனே செய்வான். நான் நேரடியாக கேள்விப்பட்டது, இப்பொழுது அவர் பாஜகவுக்கு வந்துட்டார். அவர் வீட்டுக்கு பின்னால் மதமாற்றம், அது ஒரு வீடே ஜப வீடு மாதிரி மற்ற மதமாற்ற வேலை நடந்தவுடனே அவர் வீட்டுக்கு எய்த்தாப்புல அப்பொழுது விஹெச்சி அலுவலகம் செயல்பட்டது. அங்கே வந்து இதை நம்ம சொன்னால் அது இஷ்யூ வேறு மாதிரி ஆகும், உங்கள்கிட்ட தான் இதை சொல்லணும், அங்கே மதமாற்றம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே பிறகு அவங்க களத்தில் இறங்கி போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து ஒரு மேக முடிந்தது. அவர் பேர் தூள ஆரம்பித்து மேல முடியும். அது வந்து 2 எழுத்தா துரைன்னு சொல்லலாம், சாமின்னு சொல்லலாம். அப்படின்னு அவரை தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இயல்பான மனிதர், என் அன்பிற்குனிய அண்ணன். அந்த மாதிரி பல ஊர்களையும் நான் பார்த்துருக்கேன். எங்கள் ஊர்லேயே கூட திமுக காரங்க, இந்த பாருங்க விஷயம் எப்படி இருக்குது, எங்கள் பேரை இதில் கொண்டு வராதீங்க, நீங்கள் இதில் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் கோவில் நல்ல விஷயங்கள், ஒரு ஊருக்குள்ளே ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கும்போது நாங்கள் எங்கள் ஆளுங்களையே காட்டி கொடுக்க முடியாதுங்க, நீங்கள் அதனால் நீங்கள் இதை கொஞ்சம் முன்னெடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அவங்களும் இருக்காங்க. அதிமுகவை சேர்ந்த ஒருவர் எங்கள் பக்கத்து டவுன் காட்டுமன்னார்குடி வீராண ஏரிக்கரையில் அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் போய் கோவிலில் பூஜை பண்ண வச்சு பல வேலைகளை ஆலய மேம்பாட்டுக்காக கிராம மக்களை திரட்டி அவர் அதிமுக பொறுப்பில் இருக்கிறார். அவர் தான் வந்து நாதமுனிகள் ஆள வந்தார் அவதார ஸ்தலத்தை திவ்ய பிரபந்தம்லாம் பெற்றுக் கொடுத்தாங்களே. எங்களுக்கு ஒரு பாக்கியம், ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாசி மகத்துக்கு பெருமாள் எங்கள் இது ஊருக்கு வந்து எங்கள் ஊரில் தான் அவருக்கான இதே, அந்த அளவுக்கு ஒரு அவரும் இறங்கி செய்கிறவங்க இருக்காங்க. அதிமுகவில் பல பேர் பல ஊர்களில் டைரெக்டாக இறங்கி செய்கிறவங்களும் இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி உண்மையிலேயே நான் வந்து ஒரு 25 வருஷம் முன்னாடி, 20 வருஷம் 2000க்கு அப்புறம் தனுஷ்கோடின்னு என்னுடைய நண்பர் கவுன்சிலராக இருந்தார் பிஜேபியில், 2 முறை சென்னை மாநகர வழக்கறிஞரும் கூட. அவர் வந்து மன்னாரப்பேட்டையில் சிங்கராஜ நாடாரன் சன்ஸ்னு கடை வச்சிருந்தவர். நானும் அவருமா வக்கீல் பாலுவை பார்த்து பேசணும், காடுவெட்டி குருவை பார்த்து பேசணும். அதுக்கப்புறம் வேற ஒரு முறை நான் டாக்டர் ஐயாவே பார்த்து, உங்களுடைய நிலைப்பாடு சிவசேனா மாதிரி இருக்கணும், சிவசேனா மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டில் அனைத்து ஜாதியும் அரவணைச்சு செஞ்சீங்கன்னாக்க நீங்கள் இங்கே ஒரு பால் தாக்கரே மாதிரி உருவாகலாம். அந்த வாய்ப்பை பாட்டாளி மக்கள் கட்சி தவற விட்டுடுச்சு. ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் ஒன்லி ஒன்ஸ். இப்போ அவருக்கும் வயதாகிடுச்சு, பல்வேறு மாற்றங்கள் வேறு வந்ததுனால இது. ஆனால் அந்த கட்சியில் இருக்கிறவங்களும் பெரும்பாலும் அனைத்து சமுதாயத்தையும் அரவணைச்சு செஞ்சு தின்றவங்க தான் இருக்காங்க. இதில் ஒரு ரொம்ப பாசிட்டிவான விஷயம், பாமக ஒரு 1000 ஆண்டு பழமையான இந்த கோவிலுக்காக களத்தில் நின்று போராடுதுங்கிறது வரவேற்கத்தக்க, பாராட்டக்கூடிய, மகிழ்ச்சியான விஷயமும் கூட. இது ஒன்று. ரெண்டாவது, இதில் பாசிட்டிவான விஷயம், ரெண்டாவது இந்த கேடுகட்ட திராவிட மாடல் ஆட்சி. அவங்களுக்கு வந்து இந்த நரகல்ல அரிசி கிடந்தா கூட பொறுக்கிறதுமாங்க. அது கொச்சையான வார்த்தை நம்ம சொன்னால் அசிங்கமாக இருக்கும், நம்மளுக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு வச்சுங்க. அந்த மாதிரி அரிசி பொறுக்கிற கும்பல் தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. ஏன்னா நீங்கள் ஒரு மண்ணு குமிச்சு வச்சுருந்தா கூட அதுக்கு உள்ளே வேறு என்ன இருந்தாலும் அதெல்லாம் பற்றி கவலைப்பட மாட்டான். இவனுக்கு இன்னும் திருடாத ஒரே விஷயம் வன்றுட்டாம்பழம் தான். நீங்கள் வன்றுட்டாம்பழம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு கேடு கட்டவனுங்க இவனுங்க. நீங்கள் அது பழம்னு வேற சொல்லிட்டீங்களா, அப்படி என்ன சார் அது, எங்கே சார் இருக்கும், உடம்புக்கு நல்லதா, அதை விற்கலாமா, அதை கொள்ளடிக்கலாமா அப்படின்னு அந்த வன்றுட்டாம்பழத்தை பற்றி கூட இந்த பயில யோசிக்கக்கூடிய ஒரு கீழ்மையான புத்தி கொண்டவர்கள் இவங்க. ஒரு 1000 ஆண்டு கால பொக்கிஷங்கிறத பாதுகாக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். மேற்கத்திய நாடுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு மேலே போனாலே அது ஆன்டிக்ங்கிறான்.
நம்ம ஊர்ல 100 வருடங்களை கடந்த வீடுகள் சர்வசாதாரணம். அதுதான் நேற்று மோடியும் சொல்லியிருக்காரு சோம்நாத்தில். மற்ற நாடுகள்லாம் எப்படி ஒரு 100-200 வருஷத்துக்கான விஷயம். வரலாறே அதுக்குள்ளதான். நம்ம வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோவிலும் பாடல் பெற்ற கேத்திரங்கள் 9ஆம் நூற்றாண்டுல 8ஆம் நூற்றாண்டுல 10ஆம் நூற்றாண்டுல பாடப்பட்டிருந்தா கூட அதுக்கு முன்னாடி அந்த கோவில் இருந்திருக்கு. அதை பத்தி ஊர் முழுக்க உலகம் முழுக்க தெரிஞ்சதுனால்தான் அங்க அருணகிரிநாதர்ல இருந்து தேவாரம் பாடினவங்கல இருந்து எல்லாருமே பாடிட்டு போயிருக்காங்க. ஆனா நாம தான் கண் இருந்தும் குருடனாய் வாய் இருந்தும் ஊமையாய் இருக்கக்கூடியது நாம தாங்கிறதுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் மிகச்சிறந்த உதாரணம். ஆனா நல்ல வேளையாக பாட்டாளி மக்கள் கட்சியும் களத்தில் இறங்கி நம்முடைய மண்ணின் மாண்பை, நான் இதை மதத்தை தாண்டி நீங்க ஒரு ஏரியால டோபோகிராபிக்கல் சேஞ்சஸ், நீங்க பாப்புலேஷன் எப்படி எந்த மாதிரி உங்களுக்கு இதாவது டெமோகிராஃபியை எப்படி மாறுது, பிசினஸ் யார்கிட்ட எங்க போகுது, இதெல்லாம் கவனிக்க தவறணும்னா நாம இன்னொரு 15-20 வருஷத்துல நம்மளுடைய தர்மம் பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் அழிந்து போயிடும். அதை காக்கிற வேலையை எனக்கு தெரிஞ்சு தடா பெரியசாமி பறையர் கம்யூனிட்டிலேருந்து எடுத்து முன்னெடுத்து செஞ்சுட்டு இருந்தாரு. ஒரு அதிமுக போனதுனால இப்போ அவரும் டவுன் ஆகி உக்காந்துட்டாரு. அதை தாண்டி பல பேர் செய்கிறாங்க. எங்கள் ஊர் பகுதியிலே செய்கிறாங்க. பாரதிய ஜனதாவில் இருந்த நெய்வேலி தங்கராஜ் அவர் முன்னெடுத்து செஞ்சிட்டு இருக்காரு. பல பேர் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் மட்டும் பெருமையை உணராம, ஏன்னா இவங்களுடைய வித்தே பாருங்களேன், வெள்ளைக்காரன் போய்விட்டால் இந்த ஊரில் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியுமா, எவ்வளவு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தா, அவன் எப்படா 2000 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா பெரிய கோயிலை கட்டினான், அவன் எப்படா அந்த மலை மேல ஏறி அந்த கோவிலை வடிவமைச்சான், இதெல்லாம் சிந்திக்கிறதே கிடையாதுங்க. அவன் எப்படி கிணறு நோண்டி கிணத்துக்கு கீழெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சில ஊர்களில் திருச்செந்தூர் போனீங்கன்னா அந்த இது இருக்குமே, அந்த நாழி கிணறு, இதுல எதையுமே கண்டுக்கிறது இல்லை. சார் நாங்கள்லாம் ரொம்ப மோசம் சார், நாங்களெல்லாம் அறிவே கிடையாது சார், நாங்கள்லாம் முட்டா பயலே சார், தற்கூரி சார். அவரு பக்கத்து விட்டு சார், ஐயோ அவரு சூப்பர் சார், அவருக்கு பையனா நான் பிறந்திருக்க வேண்டியது சார், நான் ஏன் எங்க அப்பனுக்கு பிறந்தேன். இந்த அளவுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையோட இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் அவங்கள்ட்ட இதான் எதிர்பார்க்க முடியும். நிறைவாக இந்த பாலாறுல 40 அடிக்கு மண் எடுத்த அயோக்கியர்கள் இவங்க. ஏற்கனவே நான் இங்க பதிவு செஞ்சிருக்கேன். ஆம்பூர்ல வெள்ளம் வந்ததுன்னா வேலூர்ல தண்ணி இடுப்பு முட்டும் தண்ணி கூட போகாதுங்கிற அளவுல இருக்கக்கூடிய பாலாறை மொத்தமா ஊத்தி மூடினவங்க மீண்டும் பண வெறிக்காக இந்த வேலையை செய்கிறார்கள். நல்ல வேலையாக அந்த பகுதி மக்கள் வெகுண்டெழுந்து நியாயத்தின் பக்கம் நின்றிருப்பது வரவேற்கத்தக்கது, மகிழ்ச்சி அளிக்கிறது. இதுவும் ஒரு கோயில் சம்பந்தப்பட்ட செய்தி தான். இந்து முன்னணியுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவர் குளத்தூரான் எங்கே இருக்காருன்னா, அவர் தென்காசி இங்கே இருக்கார். இவர் காவல்துறைக்கு மாவட்ட நிர்வாகத்துக்கு ஒரு மனு கொடுத்துருக்கார். என்ன அப்படின்னா, அங்கே கம்பளி மகாலிங்க மலை கோயில் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா, பிரச்சனை இல்லை, இப்பொழுது தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிப்பு ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி திருப்பரங்குன்றத்தில் கள்ளத்தி, அதாவது ஸ்தல விருட்சத்திலே கொடி கட்டினாங்களோ அதே மாதிரி இப்பொழுது அந்த மலையில் பிறை கொடி பறக்க ஆரம்பிச்சிருக்குதான். இப்போ நீங்கள் அதை அகற்றணும், ஏன்னா அது அங்கே யாருமே முஸ்லீம் இல்லை, அந்த இடத்துல போய் எதுக்கு ஒரு கொடி நட்டுருக்காங்கன்னு தெரில, நீங்கள் அகற்றலைன்னா நாங்கள் அங்கே காவி கொடி ஏற்றுவோம், ஆவணம் செய்யுங்க அப்படின்னு மனு கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறேன்? இதில் அரசாங்கம் கண்டிப்பாக பிறை கொடியை அகற்ற முடியாது, பச்சை கொடியை அகற்ற முடியாது. பச்சை கொடிக்கு பச்சை காட்டும், பச்சை கொடிக்கு பச்சை காட்டும். பாகிஸ்தான் கொடியாக இருந்தால் கூட பரவாயில்ல, அங்கே காவி கொடி தட்டுக்கிட்டு பறந்துடக்கூடாது, மக்களுக்கு மான ரசம் வந்துடக்கூடாது, மக்களுக்கு சுய உணர்வு வந்துடக்கூடாது, அவங்களுக்கு தன்னை பற்றி ஒரு பெருமிதமே இருக்கக்கூடாது. போன செய்தியில் சொன்ன மாதிரி தான் மனதளவில் ஒரு சைக்கலாஜிக்கல் அட்டாக் வார் ஆன் ஹிந்துஸ். இது பாருங்க, அவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நம்மளால என்னங்க முடியும், அவங்க பாய்மாருங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு இதுலேருந்து கல்ஃப்லாம் பணம் வருங்க, நாமெல்லாம் என்னங்க பண்ண முடியும். இப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மையை நீங்கள் ஏற்படுத்திட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் என்ன வேணா இமிடியட்டாக விஷத்தை ஏற்றுற மாதிரி, சாராய போதை ஏற்றுற மாதிரி, கஞ்சா போதை ஏற்றுற மாதிரி ஈஸியாக ஏற்றிடலாம். இந்த கள்ளத்தி ஒரு குளத்தூரான் இருக்காரு, அவர் எனக்கு அறிமுகம் உள்ளவர், நேராக பரிச்சயம் இல்லைனாலும் சோசியல் மீடியாவில் தொலைபேசியில் பழக்கம் உள்ளவர். அவர்கிட்ட முழு விவரமும் நான் கேட்டபோது, அந்த ஊரில் எவ்வளோ பாய்ங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க?
2 பேரா, 200 பேரா, 300 பேரா? மொத்தமே 5 வீடு. ஒரு பாய் மளிகை கடை வைக்க வந்திருக்காரு. அந்த அவருடைய வீடு வந்து 2-3 மகன்கள் இதாகி அப்புறம் இன்னொரு சொந்தக்காரர் வந்திருக்காரு. மொத்தம் 5 வீடு. 5 வீட்டில் 2 வீடு பூட்டியே கிடக்கு. இன்னும் 2 பேர் பக்கத்து ஊருக்கு போயிட்டாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் அங்கே வந்து பாய்மார்கள் புழக்கம் இல்லை. ஆனால் அந்த ஊரில் மிகப்பெரிய மசூதி இருக்குது. இந்த மசூதி சில பல வருடங்களாக, சில பல பத்தாண்டுகளாக இருக்குது. இஸ்லாமியர்களே இல்லாத இடத்துல ஏன் மசூதி கட்டுறேன்னு நம்முடைய மூத்தவர்கள் கேட்காது விட்டதோடைய விளைவு தான் இது. உடனே பாஞ்சு வந்து தாயா பிள்ளையா பழகணும், மாமா மச்சானா பழகணும், தொப்புள் கொடி உறவு, நாம ரோஸ்ட் மில்க் கொடுப்பாங்க, அவங்க வீட்டு பிரியாணி நமக்கு கொடுப்பாங்க. சரிடா, பொங்கல் வருது, சூரியனுக்கு பொங்கல் அப்பட 2 நாள் முன்னாடி கூட மதுரை அப்படின்னு போட்டு அந்த தேரோட்டம் வரும், அந்த இது வராங்க அப்படிங்கிறதுனால அங்கே வந்து மின் கம்பி அந்த இது ஒயர் இருந்திருக்கு. இது அங்கே இழுத்துட்டு வரவங்களுக்கு காலில் தட்டுப்பட்டு சிக்குன்றுமேனு ஒரு பாயம்மா எல்லாத்தையும் ஓரமாக எடுத்துருக்க. இது தாண்டா தமிழ்நாடு அப்படின்னு சன் நியூஸ் எல்லாம் போஸ்டர்லாம் ஷேர் பண்ணியிருந்ததெல்லாம் நீங்கள் பார்க்கல போல இருக்கு. அது நான் உண்மையிலேயே அது நான் மகிழ்ச்சி அடைகிறேன், அந்த மின் கம்பி குத்துங்கிறது. ஆனால் அந்த குண்டு வச்சதையே இந்த பயலு சாய்ஸில் விட்டுறானுங்கன்னு தெரியல. இதை நீ பாராட்டுற, நீ அதை கண்டிக்கணுமா இல்லையா? நாம் என்ன பண்ணுறோம்? நானே கொஞ்சம் கரடு முருடா பேசிடுறேன்னு வச்சுங்க, நம்ம ஆளுங்களாம் சும்மா இருக்க மாட்டேன், நீ கம்முன்னு எல்லாத்தையும் பொத்திட்டு பேசாமல் இரு, எச்சரிக்கிறாங்களா இல்லையா? ஆனால் இவங்கள யாராவது அந்த மாதிரி கேட்குறீங்களா? ஏன்டா திருப்பரங்குன்ற மலையில் போய் அசைவம் சாப்பிட்ற, நீ போய் இதில் சாப்பிட்லாம்ல, தர்காவில் சாப்பிட்லாம்ல, ஏன்டா இப்படி வந்து காரில் குண்டு வைக்கிறவனுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறீங்க, ஏன்டா கோயம்புத்தூரையே சுடுகாடாக ஆக்கிறவனுக்கு முட்டு கொடுக்குறீங்க, அவனுக்கு ஏன்டா பணம் வசூல் பண்ணுறீங்க? ஒரு பயிலும் கேட்கறது இல்லை. ஆனால் இவங்க யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ நம்ம பேசல ஒன்றா அடுத்தது என்ன பண்ணுவானுங்க, இந்த தரதலை ஜமாத்து, வெள்ளிக்கிழமை வெறியர்கள் எல்லாம் பாய்ந்து வந்து அந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி கூகுளில் போட்டு அந்த ஊருக்கு போய் இன்று நாங்கள் அங்கே போய் எவனையாவது ஒருத்தருடைய உரமா அங்கே கொண்டு போய் புதைச்சிடுறது. உயிரோட இருக்கிறவனை கூட போட்டு புதைச்சிரு. அவரோட தர்கா இருக்குங்க அங்கே. முகமது ஜெயராமன் ஒருத்தருங்க என்னையே கூட கிட்னாப் பண்ணிட்டு போய் முகமது ஜெயராமன் இருந்தாருங்க. ஏன்னா பெரிய இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, பேரெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. திருப்பனந்தாளில் மணின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இந்த மாதிரிலாம் தான் ஏதோ பண்ணிட்டு இருந்தார். அவர் காலமாயிட்டார். பலரின் துயரத்தை தீர்த்தாரு, எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும்லாம் அவர் ஜபம் செய்வார். பாய்தா இது மந்திரிச்ச தாயத்தை கொடுப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு அந்த தர்காவில் வந்து நாங்கள் புதைச்சி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்கங்கிறீங்களா? எனக்கு சொல்றீங்களா? நீங்க பலரின் துயரத்தை தீர்த்து அதான் இன்பத்தை கொடுத்தார் அப்படின்னு நீங்க அதை பாசிட்டிவா சொன்னீங்கன்னா பார்க்குறவங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும்ல. அதாவது மற்றற்ற மகிழ்ச்சியுடன் பலரை வைத்திருப்பார் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் அது பாசிட்டிவா இருக்கும். இந்த மாதிரி முகமது ஜெயராமன் நாங்கள் அங்கே புதைச்சிருக்கோம். அவர் யார் தெரியுமா? சித்த புருஷர் அப்படின்னு சொல்லி கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லி பெண்ட் எடுக்கிறதுல வல்லவர் நல்லவர் அப்படின்னு கவுண்டமணி பாணியில எல்லாம் சொல்லி அப்புறம் என்ன வந்து இதாகிடுவானுங்க, எனக்கு சந்தனம் கூடு. அந்த லெவலில் தான் இவங்களுடைய சிந்தனைகளை இதை பார்த்தோன்னா இந்த வெள்ளிக்கிழமை வெறியர்களுடைய புத்தியே அப்படி தான் போகும். இதில் நம்ம அந்த குளத்தூரான்ட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மகாலிங்க சுவாமி கோவில் வழியாக தான் மேலே போகணும், இந்த படியேறி தான் மேலே போகணும், வேறு வழியில் போகவே முடியாது. மகாலிங்க சுவாமி கோவில் வழியாக மேலே ஏறி போய் பச்சை கொடி கட்டுறதுக்கு அனுமதிக்காத அப்படின்னு சொல்லி அலேலியா பாபு மினிஸ்ட்ரியில் நமக்கு தொடர்ந்து மனு கொடுக்குறோம். அது வந்து அலேலியா பாபுவோட மினிஸ்ட்ரி கோவில் கொள்ளைத்துறை வந்து அந்த பச்சை கொடியை அகற்றணும்னு சொல்கிறோம், கேட்க மாட்டாங்க. எங்களுக்கு சுசீந்திரம் கோவிலோட தேவஸ்தானம் அந்த தேவஸ்தானத்தோட பிணைக்கப்பட்டதுங்கிறாங்க. இப்போ கூட அங்கே போயிட்டு வந்து ஏதாவது சாப்பிட்றீங்களா? அவரு அண்ணாச்சி சொன்னதுதான், டெய்லி அவர் வீட்டில் சாப்பிட்றத பக்தர்களை பார்த்து சொல்லிட்டாரு. அதில் வந்து ரெண்டாவது, அந்த கோவிலுக்கு மேலே போனோம்னா நீங்கள் நேராக நிமிந்தோ இல்லை பிடிச்சாணி கழியை வச்சுட்டோலாம் போக முடியாது, குரங்கு மாதிரி தவழ்ந்து தான் போகணும். அப்படின்னா எவ்வளோ வேலை மனுக்கிட்டு இதை போய் செஞ்சுருக்காம பாருங்க. அங்கே மேலே இதை கட்டுனதை போய் தொடர்ந்து நாங்கள் பெட்டிஷன் கொடுப்போம், லோக்கல் ஸ்டேஷனில் கொடுப்போம், டிஎஸ்பிகிட்ட கொடுப்போம், காயிட்டுவாங்க. அப்புறம் ஒரு 15-20 நாள் கழிச்சு திரும்பியும் போய் அவனாவது ஏற்றிட்டு வருவான். இது 2-3 வருஷம் முன்னாடி வரைக்கும் ஒரு பனைமரத்து மேலே தான் கட்டியிருந்தது. பனைமரத்து மேலே பச்சை கொடி. ஏன் சொல்கிறேன்னா, அந்த பனைமரத்து மேலே இடி விழுந்துருச்சான். இடி விழுந்து அந்த பச்சை கொடி கட்டின இது வந்து அந்த மரம் பற்றி எரிஞ்சு போய் அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு மலைக்கு போயிட்டானுங்க அப்படிங்கிறாரு.
இப்போ கோவில் வழியாக போகிறதுக்கு அனுமதி கொடுக்கறது யார்? ஏன் கொடுக்குற? இப்போ எல்லா ஊர்லேயுமே பாருங்கள், இங்கே இது இருக்குது பாருங்கள், அச்சரப்பாக்கம் அந்த மலை முன்னாடி சிவன் கோவில் தான் இருக்கும். நம்ம ஊருக்கு போகும்போது பஸ்ஸில் உட்காந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை முழுக்க சிவன் கோவில் தான். அப்புறம் என்னாச்சு, ஸ்லோவாக ஒரு சிலுவை ஊனினா அப்புறம் அங்கே வந்தான். இதுக்கும் ஒரு 50-100 வருஷம் முன்னாடி பிரிங்கி மலை அப்படின்னு அழைக்கப்பட்ட இடம் குட்டிகணேசன் போராட்டம் 80களில் நடத்தியிருக்கான். பாலகௌதமனும் 90கள் கடைசியில் சீமாச்சுலாம் சகல சீமாச்சு நாங்கள்லாம் இணைஞ்சு கையெழுத்து இயக்கமே நடத்தியிருக்கோம், பிரிங்கிமலை மூமெண்ட். அதை இப்போ பரங்கிமலை ஆக்கிட்டாங்க. பிரிங்கி முனிவர் தவம் செஞ்ச இடம் அதுக்கு களவு போச்சு. இப்போ திருப்பரங்குன்றத்துக்கு கபலீகரம்னு பார்க்குறாங்க. இதே இதில் இந்த கம்பளியும் சுவாகா பண்ணுறதுக்கான வேலைகளை இவங்க செய்கிறாங்க. இதை தீ சாதாரணமாக இருக்கும்போதே இதை அணைப்பது நல்லது. இதை கொழுந்து விட்டு எரிய வேடிக்கை பார்த்ததுன்னா இது அரசியல் ரீதியான என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும்? இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் 75-80% இஸ்லாமியர்கள் அமைதியாக வாழ விரும்பக்கூடிய சகஜமான இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஒரு வேண்டுகோளை முன்வைக்கின்றேன். இதை போன்று எவனாவது வம்படியாக போனான்னா இதிலெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு உங்களை அசோசியேட் பண்ணிக்காதீங்க. ஒரு நல்ல சகோதரனாக, தேசியவாதியாக, உங்களின் ஒரு உடன்பிறவா சகோதரனாக உங்கள் முன் வைக்கும் கோரிக்கை இது நாளைக்கு அமைதியை சீர்குலைக்கும். அப்போ நாங்கள் ரோஸ் மில்க் கொடுத்தோமே அப்படின்னா ரோஸ் மில்க்லாம் நம்ம குடிச்சிட்டு போக மாட்டோம். நாங்கள் சக்கரை பொங்கலை நீங்கள் என்னைக்கு சாப்பிட்றீங்களோ அப்போ நாங்கள் இந்த சக்கரை பொங்கல் எப்போ, நாளன்னைக்கு பொங்கல் வருது, அந்த பொங்கலுக்கு நம்ம சூரியனுக்கு படைச்சிட்டு இது சூரியனுக்கு படைச்சதுங்க, மாட்டுக்கு படைச்சதுங்க அப்படின்னு கொடுப்போம். நீங்கள் அதை வாங்கி சாப்பிட்டாதான் மத நல்லிணக்கம். இல்லைல்ல நான் சாப்பிட மாட்டேன், அப்போ நீ என்ன தொப்பி போட்டுக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது, நீ அப்போ கஞ்சி குடிக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. இதைத்தான் பாப்பநாசன் கேண்டிடேட்டாக இருந்தார், காலேஜ் கூட வச்சிருக்காரு ஒரு பாய் பாப்பனா நாம் தமிழர் கட்சியில். இதே தான் நான் சொன்னதை தான் அவரும் பேசியிருக்காரு. ஏண்டா அவன் தொப்பி போட்டுக்கணும், கஞ்சி குடிக்கணும், ஆனால் நீ கோவிலுக்கு போய் நான் ஓட்டு கேட்க போகும்போது கோவிலுக்கு போனால் ஏன் கும்பிடுற, நீ என்ன ஓரிரை கொள்கையை விட்டு நீ போயிட்டியா அப்படின்லாம் என்ன திட்டுறானுங்க அப்படின்னு அவர் சொன்னது தான் நானும் சொல்கிறேன். அதனால் நல்லபடியாக தாயா பிள்ளையாக இருக்கணுங்கிறதுக்கான முயற்சி இப்போ அதுக்கான முன்னெடுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது, அதை நீங்கள் தான் முன்னெடுக்கணும். இந்த காலநிலை மாற்றத்தை பற்றி தினமும் தட்பவெப்பநிலை சொல்லுவாங்க. இங்கே எவ்வளவு டிகிரி இன்னைக்கு வெப்பம் இருக்கிறது, மழை வருமா, மழையே கனத்த மழையா, மிக கனத்த மழையா அப்படின்லாம் சொல்லலாம். அது மாதிரி டெய்லி இப்போ நியூஸ் சேனலில் அது சொல்லலாம், ஏன் சொல்ல மாட்டேங்க, இன்று நடந்த கொலைகள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லலாம். ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுக்கு அந்த தைரியம் இல்லாதனால அவங்க சொல்கிறது இல்லை. அதெல்லாம் ஆம்பளைங்க செய்கிற வேலை. நெஞ்சில் ஒரு தைரியமும் நேர்மையும் இருக்கிறவங்க, இது நேர்மை இல்லாமல் இவங்க பொறுக்கி திங்கிறவங்கள்ட்ட போய் நேர்மையை எதிர்பார்க்கலாமா? சொல்லுங்க கேளுங்க. அப்படி இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஆண்மையோட ஒரு பத்திரிகை செய்தியாக ரொம்ப விலாவரியாக போட்டிருக்காங்க. அது தினமலர் போட்டிருக்குது. என்னென்னா, கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை அங்கே ஒரு பொண்ணு அது பிரசவத்துக்கு வந்திருக்கு, குறை பிரசவமாக இருந்திருக்கு. அந்த குறை பிரசவம் ஆன பொண்ணும் இவர் தோழனாக இருந்தார். அது திராவிட ஸ்டைல்லையே அவங்களும் போட்டிருக்காங்க. அதை நான் ரொம்ப பாராட்டுறேன். திருமணம் கடந்த ஒரு உறவு அவர் வச்சிருந்தார், திருமணத்தை மீறிய உறவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவர் அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சோ, ஏன்னா ஐசியூவில் இருக்குது போல இருக்குது, அது என்ன ஆச்சோ ஏதாச்சும், அந்த குழந்தையும் இறந்து போச்சு. சரி, மார்ச்சரியில் போயிட்டு அந்த குழந்தையை மீட்டு கொண்டு வரணும். சரி, ஒரு நாள் ஆகும், அன்றைக்கி நைட்டு தங்கிட்டு தான் அடுத்த நாள் வரணும். இவர் ஏற்கனவே இன்னொரு உறவு வச்சுருக்கக்கூடிய தோழியையும் அழைச்சிட்டு அங்கேருந்து நைட்டு அங்கேயே தங்கியிருக்காரு. சார், அப்படிப்பட்டவர் யார், அது ஆள் யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு நீங்கள் கேட்குறது முடியுது. அவருக்கு ஒரு 20-21 வயசு தான் ஆகுது. ஒரு பேர் ஆதிகேசவன், ஹிஸ்ட்ரி ஷீட்டர். ஹிஸ்ட்ரி ஷீட்டர்னா உங்களுக்கு வேற யாரும் ஞாபகம் வரும் இல்ல? ஹிஸ்ட்ரி ஷீட்டர் இவர் மேல பல 20-21 வயசுக்குறீங்களா? அதனாலதான் நான் செல்வமானு கேட்டதுக்கு 55-60 வயசுன்னா இந்த காங்கிரஸ் தலைவர் செல்வம் அப்படின்னு நான் சொல்றேன். 20-21 வயசு செல்வத்துக்கு ஏதாவது உறவா தெரியல. ஸோ அவரு இந்த 21 வயசு தான் ஆகுது. அவர் மேல அதுக்குள்ளாரே 9 வழக்கு இருக்குதா. எப்பயிலேருந்து அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காருன்னு தெரியல. அவர் தங்கிட்டு அன்னைக்கு நைட்டு அங்கே ஸ்டே பண்ணியிருக்காரு. காலையில் 3:45 ஹெல்மெட்டு போட்டு வந்த ஒரு 3-4 பேர் பட்டாக்கத்தியால் அங்கேயே குத்தி ரத்த வெள்ளத்தில் கொண்டு இருக்காங்க. இப்போ தான் பாடியெல்லாம் மேட்டு அந்த குழந்தைய மருத்துவர்லேருந்து எடுக்கலாம், அது இது பண்ணணுங்கிற அந்த ப்ராசஸ் பண்ணணுங்கிற நேரத்தில் இந்த பாடியையும் இப்போ எடுத்திருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க?
அவர் வந்து இதற்கு அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு. இந்த ஆதிகேசவன் விளையும் பயிர் முறையிலே தெரியும் அப்படின்னு ஒரு திராவிடிய ஆள் இதுலேயே வழியிலேயே வந்திருக்கான். 2022 குளத்தூர்ல ஒரு கொலையில ஈடுபட்டிருக்கான். குளத்தூர்லையா? ஸ்டாலினார் அப்பாவோட சட்டமன்ற தொகுதியில குளத்தூர் காந்தி நகர்ல ஏற்கனவே ட்ரைனிங் அங்கதான் எடுத்திருக்காரு. ட்ரைனிங் அங்கதான். அவனை பிடிச்சி உள்ள வச்சு 2 வருஷம் கழிச்சு வெளில வரான். வெளில வந்து இப்போதான் 10 நாள் ஆகுது. இந்த 1ஆம் தேதியோ இல்லை மாச கடைசியிலையோ 1ஆம் தேதி வாக்கில் தான் 26 ஆங்கில வருஷ பொறுப்பு அதுக்கப்புறம் தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இவனும் நோட் பண்ணி இருந்திருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி இவனுக்கு வயது 20, அவனுடைய கள்ளக்காதலிக்கு 21 வயது. அவங்களுக்கு தான் அரகுர பிரசவமாய் குழந்தைய இன்குபேட்டரில் வைக்கிறதுக்கோ எதுக்கோ வச்சு அது மரணம் அடைந்து விட்டது. அந்த குழந்தை பாடியை வாங்கிறதுக்காக அங்கே இருந்திருக்காங்க. அங்கே இருக்கும்போது அந்த வெயிட்டிங் ரூமில் இவனும் இருந்திருக்கான். இந்த வெயிட்டிங் ரூமுக்கு ஏற்ற மாதிரியே சரக்கு வாங்கி அடித்து அங்கே இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் பிரச்சனை பண்ணியிருக்கான் இந்த ஆதிகேசவன். அந்த குழந்தை உடல்நலம் குன்றி இருந்த போதே என்ன பண்ணியிருக்கான், இவன் சம்சாரமும் சேர்ந்து, சாரி அவங்க யார் சம்சாரமும் இவனுடைய கள்ளக்காதலி அவங்களும் சேர்ந்து அங்கே டாக்டர்கிட்ட வாக்குவாதம்லாம் பண்ணி அது ஒரு ரப்சர் ஆகி 2-3 தடவை சண்டையாகிருக்கு. போலீஸ் வந்து தான் விலக்கி விட்டுருக்கு. நல்லா கவனிங்க, போலீஸ் வந்து விலக்கி இருக்கு. அப்போ வந்து போலீஸ் இவன் யாரு என்ன ஏதுங்கிறத கேட்டிருக்கணுமா இல்லையா? அங்கதான் நிற்கிது நம்ம அப்பாவோட ஆட்சி. இரும்பு கரம் கொண்ட அப்பா அவர் வந்து அந்த டோப்பா அப்பா வந்து அப்படி ஒரு ஸ்ட்ரிக்ட் அப்பா. அவன் அந்த பாடி வாங்கிறதுக்கு தான் கள்ளக்காதலியோடு வரும்போது இன்னொரு ஃப்ரெண்டு, அதோட ஃப்ரெண்டா இல்லை இவனோட புது ஃப்ரெண்டா தெரியல, ஆக மொத்தம் இந்த திராவிடர் கழக வழியில் இந்த நியூ டான்ஸ் கிளப்புக்கு போன அந்த மாதிரி ஒரு இது அதான் அவங்களும் வந்திருக்காங்க. 2 காதலிகளோட இவர் அங்கே வந்து சரக்கு அடிச்சுட்டு படுத்திருந்திருக்காரு. வாட்ச்மேன் அந்த செக்யூரிட்டி வந்து 23 பேர் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு செக்யூரிட்டி இருக்காங்க. ராத்திரி 10:30 மணிக்கே வந்து நோட்டம் பார்க்கறதுக்கு வந்திருக்கான். வரும்போது நீ யாரு என்ன ஏதுன்னு செக்யூரிட்டி கேட்டு விரட்டி விடுறாரு. அதுக்கப்புறம் திரும்பியும் 12 மணிக்கு வரான். 12 மணிக்கு வரும்போதும் யாரு என்ன எது உள்ளெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு செக்யூரிட்டி விரட்டி விடுறாரு. அதுக்கப்புறம் வரும்போதே அவன் ஹெல்மெட் போட்டு தான் வரான், கையில் பை வச்சிருக்காங்க. 3-3:30 மணிக்கு உள்ளே போயிடுறாங்க. சம்பவம் உள்ளே போயிடுறான். வெளியில் 4 பேர் இருக்காங்க, உள்ளே 3 பேர் போகிறாங்க. போய் இவனை வெட்டிடுறாங்க. வெட்டி அங்கேயே கொண்டுட்டு சாவகாசமாக வெளியில் வராங்க அவங்க. இதில் இந்த 10:30லேருந்து 3:30க்குள்ள நடந்த சம்பவங்கள் இருக்குல்ல, அதை கணக்கில் கொள்ளணும். இப்போ காவல்துறை என்ன சொல்லுது, அதுவும் குறிப்பாக என்ன நாயர் ஒரு நார்த் ஜோன் ஜாயின்ட் கமிஷனர் போலீஸ் கமிஷனர் அவர் என்ன சொல்கிறாரு, ராமச்சந்திரன் நாயர் நினைக்கிறேன், நாங்கள் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் ஒர்க் பண்ணதான்னு பார்க்குறோம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம், குற்றவாளிகள் பிடிபடுவார்கள் 2 பேரை பிடித்து விட்டோம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு. அருண் ஐபிஎஸ் அருண், நம்ம அவரை எதுவும் தப்பித்தவரை கூட எதுவும் பேசிடாதீங்க, அவர் ரொம்ப பொல்லாதவர், ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், என்னையாடா சொன்னீங்க அப்படின்ட்டு நம்மளையே கூட கை விலங்கு போட்டு தரன்னு எழுதிட்டு போவார் அந்த ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். நீங்கள் என்னமே எல்லா இடத்துலையும் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கான்னு பார்க்கணும். அது எப்போ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் கிரைம் நடந்திருக்கிறது. ஆமாம், இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் யாரையுமே வெட்டலை, இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் அடிப்படை தகராறு நடக்கலை. இவனே 2 தடவை போலீஸ் வந்து வலிக்க விட்டுருக்கு. அதுக்கு தான் சொல்கிறேன், இவர் வந்து அருண் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணோம், எல்லாரும் அலர்ட்டாக இருக்கணும், வரக்கூடியவங்க என்ட்ரி போடுறவங்க எல்லாருக்குமே கையில் வந்து ஒரு பேண்டேஜ், இவங்களுக்கு விஸ்டர்ஸ்க்கு விஸ்டர் பேண்டேஜோடு இருக்கணும். அதெல்லாம் எப்போ எவ்வளவு ஒரு புத்திசாலி பாருங்க, நம்ம ஐபிஎஸ் எவ்வளவு புத்திசாலி பாருங்க அப்படின்னு அவர் பங்கு முடிஞ்சு போச்சுல்ல. இன்னும் நாளைக்கு போய் ஏதாவது பத்திரிக்காரன் கேட்க போறான்னா மைக் நீட்டி, சார் அந்த கொலையாளி யார் சார், அது பின்னணி என்ன சார், ஆனால் கேட்டுருவானா, கேட்டா அவர் தான் சும்மா விட்டுருவாரா? ஆனவரப்பட்ட இவனையே என்ன பாடுபடுத்துறாரு சவுக்கு சங்கரிய, அவர் யாரு சவுக்கு சங்கர். அதனால எத்தனை அவர் எப்பேற்பட்ட ரேஞ்சில் இருக்காரு அவர் இவங்களெல்லாம் தாண்டவங்க. அவர் வந்து ஜஸ்ட் லைக் தட் போகிற போக்கில் அவர் அதை சொல்லிட்டு போயிட்டார். அவர் யாரும் இது வரைக்கும் எந்த பத்திரிக்கையாரனும் கேட்கல, ஏன் சார் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் கஞ்சா செடியெல்லாம் வளர்ந்து இந்த சார் இங்கே குற்றவாளிகள்லாம் வந்து போகிறாங்க, அதனால இதெல்லாம் பார்க்குறதா போலீஸ் வேலை இல்லை சார், இதெல்லாம் இருக்கும் சார்
ஆனால் அந்த கஞ்சா செடி வளர்கிற அளவுக்கு உள்ளாமா சார்? எவனோ பிளான்ட் பண்ணி அதை எனக்கு தெரிஞ்சு அவனாவது எடுத்து கசக்கியே நல்லா கசக்கி கூட பயன்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருந்தது. நமக்கு என்ன இதில் ஒன்றும் புரியலன்னா, இப்போ இன்ஸ்பெக்டர் எந்த ஒரு குற்றவாளியுமே கூட ஜெயிலில் விசாரணைக்கு வராங்க, ஜெயிலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க, திரும்ப அவங்க உடம்பு சரியில்லைன்னா கூட அழைச்சிட்டு வரதே ஒன்றும் ஸ்டான்லியாக இருக்கும், இல்லைன்னா கீழ்ப்பாக்கமாக இருக்கும், இல்லைன்னா ராஜீவ்காந்தி, ஏதாவது ஒரு அரசு மருத்துவமனைக்கெலாம் அழைச்சிட்டு அவங்கள செக் பண்ணிட்டு போகிறாங்க. அங்கே கூட என்ன வேணாலும் அவங்களுடைய எதிரிகளால் நடக்கலாம். அப்படின்னா அங்கே பாதுகாப்பு ஜாஸ்தியாக தானே இருக்கணும். அதான் வரேன், இவங்க இந்த கஞ்சா செடி இது பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த ஆதிகேசவனார் திமுக வந்து விகுதியோடு தான் பேசணும்னு ராமேஸ்வரர் சொல்லிருக்காரு. இந்த விகுதியோட இந்த ஆதிகேசவனார் ஒரு செல்வ பெருந்தகை மாதிரி, அவரும் அவருடைய வழியில் செல்வமோட வழியில் பிரயாணிக்கக்கூடியவர். வெளியில் வந்த உடனே ஒருத்த வந்து ஒரு மர்டர் கேஸில் உள்ளே போயிட்டு ஜாமீனில் வரான் அப்படின்னா அவனை காவல்துறை கண்காணிக்கும். நான் என்னுடைய அனுபவங்களில் நான் பார்த்துருக்கேன். என்னை போலீஸ் தேடுதுண்ணே, நான் கேஸில் இருந்தாலும் ரிலீஸ் ஆகிட்டேன்னே, நான் வெளியூர் போய் வேலைக்கு போகிறேன்னா நான் என் மேலே கேஸ் போடுறாங்கண்ணே அப்படின்னு சொன்ன சகோதரர்கள்லாம் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் திரும்பி வெளியூரில் போய் வாழறவங்களே எனக்கு தெரியும். சாதாரண வழக்கு இப்போ விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம்னா போன தடவை யாரெல்லாம் ஊர்வலம் நடத்துகிறாங்க அவங்கள ப்ரிவென்டிவ் அரெஸ்டெல்லாம் இந்த மாதிரி இவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கும், வெளியில் வந்தால் இவனை போட யார் ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறது காவல்துறைக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே குளத்தூரில் நடந்த கொலை, அதனால இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த காவல்துறையும் மெத்தனமாக தான் இருந்திருக்கு. உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை பண்ணுறான். 2 தடவை வந்து போலீஸ் வந்து அவனை சமாதானப்படுத்தி அனுப்பும்போது யாராவது கேட்காமையா இருந்திருப்பாங்க? ஒரு ஆள் கூட வா, எப்பா நீ யாருப்பா, நீ எந்த ஸ்டேஷனு, யாராவது வாயை திறந்து, இவனோ 20 வயசுல சின்ன பையன் அங்கே ஸ்டே பண்ண கூட ஏற்கனவே இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க, ஒன்றும் அங்கே சரக்கு அடிக்கிறான் அப்படிங்கிறப்ப அங்கேயே போலீஸ் பீட்டு ஒன்று இருக்கு கீழ்ப்பாக்கத்திலே. அதோட இல்லை, அதுலயே நம்ம அருணார் சொல்றதுதான் இன்னும், கமிஷனர் அருணார் சொல்றதுதான் இன்னும் சூப்பர். நாங்கள் வந்து எஸ்ஐ தலைமையில் எல்லா ஆஸ்பத்திரிக்கும் நாங்கள் டீம்லாம் போட்டிருக்கோம். அந்த டீம் இன்னும் விறுவிறுப்பாக செயல்படணும் அப்படின்னா அருணார் உருட்டுறாரு. அதனால இவனுடைய உருட்டு எல்லாமே ஏதாவது உயிர் போயிடணும். இப்போ ரோட்டில் போகிறான், காலில் அடிபட்டுடுதுன்னு வச்சுங்க, நம்ம காலெல்லாம் பத்திரமா இருக்கணும், அந்த காலெல்லாம் ஜாக்கிரதையாக பார்த்துங்க அப்படின்னு போவாங்க. ரோட்டில் போகிறோம், மண்டையில் மரக்கலை அடிச்சிடுது, நம்ம மரக்கலையெல்லாம் மண்டையில் அடிக்காத அளவுக்கு பார்த்துங்க. இவங்க புத்தியே நீங்கள் பார்த்தீங்கன்னா கால்னா கால், தலைனா தலை. இதை தாண்டி ஒட்டுமொத்தமான இந்த எக்கோ சிஸ்டமை பற்றிய இந்த ஆட்சியாளர்கள், குறிப்பாக இந்த பியூரோக்ராட்ஸ் கவலைப்பட மாட்டான். இதை கரெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமைகள் அவங்களும் இதெல்லாம் தவற விட்டுறாங்க. இதோட வெளிப்பாடு தான் இது. இது வந்து ஏற்கனவே இதை ராஜீவ்காந்தி அரசு ஆஸ்பத்திரியில் 2013 விஜயகாந்த் கட்சிக்காரனை ஒருத்தனை போட்டிருக்காங்க. 2012 இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்படி இருந்தும் இந்த அருணோ இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த கமிஷனரோ அந்த ஆள் தான் மாறுவாங்க. ஆனால் அந்த கமிஷனருங்கிறது ஃபிக்ஸட். அப்படி இருக்கும்போது இந்த சிஸ்டமை நல்லா புரிஞ்சுக்கிட்டு செயல்பட வேண்டிய அதிகாரிகள் ஒரு மிஷன் மாதிரி, ஒரு ஏனோ தானோன்னு ஒரு போகிற போக்கில், அதாவது இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் சொல்லுவாங்கல்ல, சார் அந்த ஃபைல் டி செக்ஷன் போயிடுச்சு சார், சரி சார் நான் டி செக்ஷனில் போய் ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார், அது எங்கே சார் இருக்குது, இந்த அவர் தான் சார் டி செக்ஷன். நீங்கள் அவர்கிட்ட போனீங்கன்னு வச்சுங்க, சார் அதை பி செக்ஷனுக்கு கையெழுத்தில் ஆகி கிளியரன்ஸ் இன்னும் வரல சார், ஆனால் அவர் இன்னைக்கு லீவு சார், இல்லை அந்த லீவுன்னு சொன்னால் கூட பிரச்சனை இல்லை சார், அந்த பி செக்ஷன் எங்கே சார் இருக்கு, இந்த அங்கே இருக்கார் சார் அவர். அதாவது இவனுக்கு எல்லாமே இந்த மாதிரி இருப்பான். நீங்க டி செக்ஷன் பி செக்ஷன் சொல்லும் போது தனித்தனி ஆபீஸ் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பான். ஆனா எல்லாம் ஒரே இடத்துல தான் இருப்பானுங்க. இந்த காவல்துறை எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த அரசாங்க ஆபீஸ் குமாஸ்தா மாதிரி ஆகி, கால்லையா ரைட்டு காலுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடு, கழுத்துக்கு பாதுகாப்பு கொடு. இப்போ இதில் கேஎம்சியில் நுழைஞ்சிட்டானா நாங்கள் இன்ஸ்பெக்டர் போட்டிருக்கோம், இது பண்ணிட்டோம். சீனி சக்கரை சித்தப்பா ஸ்லேட்டில் எழுதி நக்கப்பா தான். சிசிடிவி கேமரா வேலை செய்யறதா தெரியாது. வரவன் யாரு என்ன ஏதுங்கிறது ஃபில்டர் பண்ணுறதுக்கும் உங்கள்கிட்ட எந்த விதமான ஒரு ஃபில்டரிங் உங்களுக்கு பாயிண்ட்டு எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் வேலை செய்கிறவங்களும் எவ்வளோ தூரம் ஒழுங்காக வேலை செய்கிறாங்கங்கிறத அந்த இதுவும் கிடையாது. டாக்டர்கிட்ட சண்டை போட்டானே இவன் யாருன்னு பார்ப்போம் அப்படிங்கிறது அதுவும் கிடையாது. அவன் மொத்தத்தில் எதுவுமே இல்லாமல் அவனா வருவான், அவனா போவான், கொலை நடந்துருச்சு, போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடியை கொடுத்துரு,
அடுத்த கொலையும் போது அது இதை பற்றி பேசிப்போம் அப்படிங்கிற அளவெல்லாம் இந்த நிர்வாகமே இருக்குது. ஸ்தம்பிச்சு போன நிர்வாகமாக இருக்குது. சரி, இத்தனை 4 செய்திகளாக இப்படி பார்த்துட்டோம். அட்லீஸ்ட் இந்த கடைசி செய்தியாவது பாசிட்டிவாக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, கடல் கடந்தும் சனாதனத்தை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு எல்லா இந்துக்களுமே நினைப்பாங்க. தமிழகத்தில் இந்த கன்னியாகுமரி இந்துக்கள் நிறைய பேர் வந்து அந்த ஊரில் எந்த ஒரு தொழிற்சாலையும் இல்லை, தொழிற்சாலை வரவும் அங்கே இருக்கக்கூடியவங்க விட மாட்டாங்க. ரோடே போடக்கூடாதுன்னு தான் அங்கே பெரிய அளவில் சூழியல் போராளிகள்லாம் போராடுவாங்கன்னு வைங்க. வர்த்தக துறைமுகம் வரக்கூடாதுன்னுலாம் அங்கே போராடு. அதனால எல்லாரும் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழல். சரி, வெளிநாட்டுக்கு நாங்கள் போனாலும் எங்களுடைய தர்மத்தை விட மாட்டோம் அப்படிங்கிறது மாதிரி, குறிப்பாக யூஏயில் இருக்கக்கூடிய அஜ்மான் அப்படிங்கிற ஒரு இடத்துல மண்டைக்காடு பகவதி அம்மனையே அவங்க அந்த வச்சு கொண்டாடியிருக்காங்க, பொங்கல் வச்சு கொண்டாடியிருக்காங்க. மண்டைக்காடில் இருக்கக்கூடிய தலைமை பூஜாரியே அங்கே வர வச்சு அந்த பூஜைகளெல்லாம் அங்கே செய்ய வச்சு பொங்கல் படையல் போட்டிருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலுக்கு ஒரு மிகப்பெரிய நீண்ட நெடிய வரலாறு உண்டு. அதுவும் இன்னும் சிறப்பாக தமிழக அரசியலில் ஒரு மாபெரும் திருப்பத்தை ஏற்படுத்தி ஒரு இந்து எழுச்சிக்கு வித்திட்ட இடம். இந்து எழுச்சி அப்படின்னா நாம் எல்லாம் இந்துக்கள், நாம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை மூத்த குடி நாம் இந்துக்கள், சூரிய சந்திரர் உள்ளவரை நாம் இருக்க போகின்றோம். அந்த உணர்வெல்லாம் மங்கி வர நேரத்தில் நீ யாரு, உன் பெருமை என்ன, நீ எப்பேற்பட்ட பரம்பரையில் வந்தவன் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவீங்க? ஒரு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் படம் எடுத்துங்க, இல்லை ரஜினிகாந்த் படம் எடுத்துங்க. அர்ஜுன் தேசபக்தராக வருவார், வில்லனாக இருக்கிறவன் அவன் பாகிஸ்தான், வங்கதேசம், அமெரிக்கா போன்ற நாடுக்கு உழவு சொல்லி உடம்பு வயிறெல்லாம் இங்கே இருக்கும். ஆனால் மனசு சிந்தனை செயல்லாம் அந்த நாட்டுக்கு ஆதரவாக இருக்கும். அப்படி வந்து ஒரு நல்லவனை, ஒரு நல்ல செயல் செய்கிறவனை எதுக்கிறதுக்கு ஒரு கேடு கட்டவன் முன்னாடி வருவான். அதை போன்று அமைந்தது தான் அங்கே. குளிச்சுட்டு அம்மனுக்கு, பகவதி அம்மனுக்கு தீர்த்தம் கொண்டு வர போனவங்களை மானபங்கப்படுத்தி அங்கே பிரச்சனை பண்ணி அது கண்டுகொள்ளப்படாமல் போய், இத்தனைக்கும் அதில் நடந்ததெல்லாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில். அப்போதான் ஒரு இந்து சமுதாயத்திற்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக வந்தவர் ஐயா தானலிங்க நாடார். மண்டைக்காடு இது இல்லைன்னாக்க தானலிங்க நாடார் அவருடைய ரிட்டையர்டு லைஃபை அவர் உண்டு, நாகர்கோவில் கோர்ட்டு, இங்கே லோக்கல் விஷயங்கள் அப்படின்னு அவர் பாட்டுக்கு ஒரு யதார்த்தமாக போயிருந்திருப்பார். ஆனால் சித்திரகுப்தன் என்னை அழைக்கிறான் அப்படின்னு மேடையில் சொல்லி அவருடைய இறப்பையும் தெரிஞ்சு ஒரு சித்த புருஷனாக, அவதார புருஷனாக வாழ்ந்து காண்பித்து இந்து ஒற்றுமைக்காக பாடுபட்டவர். இந்த பகவதி அம்மனுடைய ஆட்சியோட தான் அவர் சாகர வரைக்கும் அவருடைய சமுதாய பணிகள் இருந்தது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அம்மன் மண்டைக்காடு பகவதி அம்மன். தானலிங்க நாடார் மாதிரி ஒரு ஒப்பற்ற தலைவர் இல்லைன்னா ராமகோபாலன் ஐயாவோட பணிகள் இவ்வளவு தூரம் ஒரு ரீச் போயிருக்குமா அப்படிங்கிறதே. நீங்க நல்லவர்கள் 4-5 பேர் சேர்ந்து ஒரு வேலையை முன்னெடுக்கும் போது தான் அதன் வீரியம் வேகமாக இருக்கும். அந்த அளவுக்கு பகவதி அம்மனுடைய கருணை கடலால் தான் கன்னிமேரி மாவட்டமாக உருவாகாமல் தடுக்கப்பட்டது. அதற்கு வந்து அந்த பகவதி அம்மன் போட்ட பிச்சை தான் இந்து சமுதாயத்துக்கு போட்ட பிச்சை தான். அந்த ஊர்ல இந்த கோவிலை நடத்தக்கூடியவங்களும் நீங்க பாத்தீங்கன்னா சேவா சமாஜம்னு வச்சுட்டு அவங்க தான் அந்த ப்ரோக்ராமே அங்கே. சேவா சமாஜம் இந்த குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட கோவிலை இதை எல்லா மக்களும் போய் கும்பிட்டு வழிபட்டு பொங்கலிட்டு எல்லாம் செஞ்சாலும் அந்த கோவில் வந்து கிருஷ்ணன் வகை சமுதாயம் தான் மெயின் ரோல் எடுத்து வருஷா வருஷம் அந்த ஊர் திருவிழாலேருந்து எல்லாம் நடத்துறாங்க. அந்த கிருஷ்ணன் வகை சமுதாயம் போற்றுதலுக்குரிய ஒரு சமுதாயம். அவங்க எண்ணிக்கையில ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால கன்னியாகுமரி ஜில்லாவில் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்காங்க, கேரளாவில் பரவலா இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சா பாப்பார பயிலன்னு திட்டுறதுக்கு பதில அடுத்தது இவங்களும் வண்ட வண்டியா இந்த திராவிடையால் இறங்கிடுவானுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு நபர் கூட மதம் மாறாத ஒரு சமுதாயம் உண்டு என்றால் இந்த கிருஷ்ணன் வகை சமுதாயம். அதே போன்று ஒரு நாளும் இந்த திராவிடியால் கும்பலுக்கு ஓட்டே போட மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சியும் புறக்கணிக்கிறவங்க, அவங்க தேசியவாதிகள் பக்கம் நிற்கக்கூடியவங்க. முன்பெல்லாம் நல்ல காங்கிரஸ் தலைவர்கள் இருந்த போது காங்கிரஸ் பக்கமும் ஆதரிச்சிருக்காங்க. அதனால ஓஹோ அவங்கெல்லாம் அப்ப சங்கி பயல்களா அப்படின்னு எவனாவது நினைக்கலாம்.
அவங்க இந்த மண்ணின் மாண்பையும் பண்பாடு கலாச்சாரத்தையும் பாதுகாக்க வேண்டியதில் ஒரு விரதம் பூண்டு ஒரு அவங்களுடைய ஊரிலும் உறவிலும் அவங்களுடைய சிந்தனையிலும் இது முழுக்க கலந்துருச்சு. நீங்க அவங்கள நீங்க இந்த பாரத நாட்டோட இந்த பாரதிய சிந்தனையை தாண்டி அவங்களுக்கு இல்லை. பர்மிஷன் வாங்கி அது நான் அந்த வீடியோ ராத்திரி பார்த்தேன். எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பொங்கல் வைக்கிறாங்கன்னா நம்ம ஊர்ல விறகடுப்பு வச்சு தானே பொங்கல் வைப்பாங்க, எப்படி இது பண்றாங்கன்னா பார்த்தா எல்லா வீட்டில இருந்தும் இந்த சோலார் இது கொண்டு வந்துட்டாங்க. அது என்ன அடுப்பது? சோலார், இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் கொண்டு வந்து கரும்பு வச்சு கோலம் போட்டு ரொம்ப அருமையா ஒரு நேர்த்தியான ஒரு ஏற்பாடு. பகவதி அம்மன், நீங்க சொன்ன மாதிரி பகவதி அம்மன் கோவிலோட, அவர் பேரும் பகவதி, இந்த தலைமை குருக்கள் அவரும் பூசாரி, தலைமை பூசாரி அவர் தான் அங்க போய் நடத்தியிருக்காரு. எனக்கு அதை பார்க்கும்போது அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் பார்த்த உடனே தான் இது நம்ம ஊர் இல்லை அப்படின்னு புரிஞ்சுது. அந்த பெண்களின் சபரிமலைன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரே ஒரு நெருப்புல லட்சம் பொங்கல் வைப்பாங்களே, என்ன ஒரு இது திருவனந்தபுரம் கன்னியாகுமரி இதுல ரொம்ப ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோவில். எனக்கு அதை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங். நமக்கு இதை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது. இதுல சில வெள்ளிக்கிழமை வெறியர்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் சில சேனலில் கவர் பண்ணும்போது, பார்த்தாயா சங்கி பயல்களே, அரபு நாடுகள் கூட விக்கிரக ஆராதனை இல்லை என்று சொல்லக்கூடிய அரபு நாடுகளில் கூட நீங்கள் விக்கிரக ஆராதனை நடத்த முடிகின்றது, ஆனால் எங்களை ஏன் இப்படி துன்புறுத்துகின்றீர்கள்? உங்களை எங்கடா நாங்கள் துன்புறுத்தினோம்? கோயம்புத்தூர்ல அன்னைக்கு தீபாவளி கொண்டாடுறது 1000 பேரை கொண்டு நீங்க தீபாவளி கொண்டாடி இருப்பீங்கடா. சித்திரகுப்தன் கூட நரகாசுரன் கூட கொஞ்சம் கருணையோட ஒரே நேரத்தில் 1000 உயிரும் ஒரே ஊர்ல எடுத்துட்டு போயிருக்க மாட்டான்டா. நீங்க நரகாசுரனோட சித்திரகுப்தனோட எவ்வளவு கொடூரமான ஆட்களா நீங்க. யமதர்மராஜனுக்கே ஏஜென்ட், யமதர்மராஜனுக்கே நீங்க போனா போதுன்னு யமதர்மராஜனே நீங்க ஹோல்சேல் ஏஜென்டா வச்சுக்கிற மாதிரிலாம் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. ஆனா அந்த வன்மத்தெல்லாம் நீக்கிட்டு உலகத்திலேயே அமைதியாக வாழ்வர்களே, அதிக எண்ணிக்கையில வாழ்ந்தாலும் அமைதியாக, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதுவும் எவ்வளவு உரிமை இருக்கு உங்களுக்கு? மோடியை கொல்லுவேன்னு பேசலாம், காவி கொடியை கோமணமா கட்டுவேன்னு சொல்லலாம், பாரத தாயை பத்தி நீங்க இழித்து பேசலாம், கேவலமா பேசலாம். எவ்வளவு உரிமைகள் உங்களுக்கு இந்த நாட்டில் இருக்கு. நாங்க உங்களை கண்டிச்சிட்டோமா? இல்ல நாங்க தான் உங்களை எல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டோமா? இல்ல நாங்க உங்க மேல ஒரு வன்மத்தையும் பகையுமா வச்சுக்கிட்டோம்? இல்லையே. எங்களுடைய விதியை நாங்க இருக்கோம். காலம் மாறும், அதற்கான சூழ்நிலைகள் வரும். காஷ்மீரத்தில் எப்படி தீவிரவாதம் கோம்பிங் அப் ஆபரேஷன் நடந்ததோ அதை போன்று கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் 2026 நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துற விதமாக தான் கடல் கடந்து போயும். நீங்க அமெரிக்காவில் பாருங்க, சர்ச்சு வியாபாரத்துக்கு விற்பனைக்கு வருது, ஆஸ்திரேலியாவில் வருது, லண்டன்ல வருது. லண்டன்ல இப்ப பாய்மாருங்க மசூதி வாங்க போட்டி போடுறாங்க, நடு ரோட்ல அவன் நிறுத்தி நமாஸ் பண்றான், அதெல்லாம் வேற, நம்ம அதுக்குள்ள போகணும். ஆனா எல்லா ஊர்லயுமே எந்த ஊருக்கு போனாலும் நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்தை விடுறதில்லை. எங்க ஊர் நாதஸ்வர வித்வான், அவனுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டேன், ஏன்பா திருவையாறு கச்சேரிக்கு போகணும், நீ சென்னையில் இந்த நாதஸ்வர சீசன் வேற இருக்கு, இப்போ இசை விழா முடிஞ்ச உடனே பொங்கல் டயத்தில் நம்ம பிரம்மகான சபா ரவி நடத்துவார், போன வருஷம் கேட்டியே, அதுக்காக என்னென்ன வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டா, நான் கனடாலேருந்து இப்போ தான் வந்திருக்கேன். அதாவது அவனோட அம்மா தான் எங்கள் ஊர் நாதஸ்வர வித்வான் பாபு, அவங்க அம்மா 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாக சீவாளின்னு ஒன்று பீன்னு ஊதி பார்க்குறாங்க பாருங்க, இந்த மூக்குப்பிடி டப்பா அட்டை முன்னாடிலாம் பொடி டப்பா இது வரும், அந்த மாதிரி ஒரு மட்டையில் இது, அதை கொல்லம் நதி தான் ரொம்ப ஓமாமலியூர் கொள்ளக்கரையில் அதை அறுத்துட்டு வெயிலில் போட்டு பாரம் பண்ணி விளக்கெண்ணெயில் ஊற வச்சு திரும்பியும் காய வச்சு ஒரு 6 மாத ப்ராசஸ். அவங்க சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா பல ஊர்களுக்கு அந்த அம்மா 30 வருஷம் முன்னாடி எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. நான் இவங்ககிட்ட கேட்டேன், நீ நாதஸ்வரம் வாசிக்கிறத விட உனக்கு சீவாளியில் ஒரு பெரிய அளவில் உனக்கு வியாபாரம் இருக்கு, நீ இன்னைக்கு போய் கடல் கடந்து போய் நீ ரொம்ப சந்தோஷம், நீ இதை போய் இசையால் ஆராதிப்பது, அதே நேரத்தில் நீ இதையும் எடுத்து செஞ்சா இன்னும் பிரமாதமா இருக்கு, அதுக்கு பொறுமை இல்லை, நேரம் இல்லை, ஏதோ சொல்றான். எதுக்கு சொல்ல வரேன்னா, உலகம் முழுக்க தமிழர்கள், தமிழன்னா இந்து தான் தமிழன், ஏன் இந்து தான் தமிழன் அப்படின்னு பார்க்குறவன் யாராவது நினைக்கலாம். நாளைக்கு பொங்கல் வரப்போகுது, பொங்கலை நம்ம சூரியனை கும்பிட்டு
சூரியனுக்கு நன்றி தெரிவித்து பொங்கல் வழிபாடு நடத்துறோம். அதுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கலுக்கு மாட்டுக்கு பூஜை பண்ணி மாட்டுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா நடத்துறோம். இதெல்லாம் யார் மேற்கொள்றானோ, இதெல்லாம் யார் செய்யறானோ அவன் தான் தமிழனா இருப்பான். இல்லையே, இப்ப சமத்துவ பொங்கல்னு முதல்வர் கூட சொல்றாரு, எல்லாரும் கொண்டாடக்கூடியதுதான் இந்த பொங்கல், சொந்தமானதல்லன்னு சொல்லியிருக்காரு. அப்ப வந்து சமத்துவ ரம்ஜான் ஏன் கொண்டாடல? அப்ப அவங்களுக்கு மனது பெருசா இல்ல, சமத்துவ பொங்கல் கொண்டாடுற அளவுக்கு இந்துக்களுக்கு மனம் பெரிதா இருக்கு அப்படின்னு சொல்றாரா? அப்ப இஸ்லாமியர்களுக்கு சமத்துவ ரம்ஜான் இது வந்து மதம் கிடையாது, வெறும் பிரியாணி சாப்பிட்றது தான் அப்படின்னு சொல்லுவாரா? அப்ப இதுக்கு குட் ஃப்ரைடே கூட கொடுங்க. கிறிஸ்மஸ் வந்து அதெல்லாம் ஏன் சொல்லு, அதெல்லாம் கிடையாதுங்க, நம்ம கேக் சாப்பிடலாம், ஒயின் சாப்பிடலாம், அதனால இது சமத்துவம் இதுங்க, எல்லாரும் மும்மத வழிபாட்டு முறையில வச்சுக்கலாங்க இதை அப்படின்னு அதை முன்னெடுத்தாருன்னு வச்சுங்களேன். அவருடைய சொல்லோடு இல்லாம செயல்பாட்டுக்கும் வந்தாருன்னு வச்சுங்க. அதுவும் குறிப்பா ரம்ஜான், மிலாடி நபி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா நம்ம ஸ்டாலின் ஜி இருக்காங்கல்ல, அதை உறுதிப்படுத்தணும். சமத்துவ ரம்ஜான் வர காலத்துல நம்ம கூட இன்னொன்று பண்ணலாம், திமுக காரங்கெல்லாம் கூப்பிட்டு, பாய் ப்ளீஸ் நீங்க வந்து சமத்துவ பொங்கல் கொண்டாடி நீங்க இந்துக்களை மட்டும் நீங்க குளோரிஃபை பண்றீங்க, வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்க சமத்துவ ரம்ஜான் கொண்டாடியே ஆகணும். அங்க வந்து வழிபாடோ இல்லை அங்க போய் நமாஸ் பண்றதோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அதை வந்து வேற ஒருத்த மேல நீங்க திணிக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் திணிக்க கூடாது. அதனால சமத்துவ ரம்ஜான் கொண்டாடுவோம், வெறும் பிரியாணி வாங்குவோம், எல்லாரும் சாப்பிடுவோம், ஜாலியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, அதுவும் சமத்துவ ரம்ஜான் தானே. இப்போ நீ இதை டைலூட் பண்றதுதான் உன் நோக்கம், இதை அழிக்கிறது தான் உன்னுடைய நோக்கம் அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி குயுக்தியா நம்ம செஞ்சாதான் உண்டு. அதனால உலகம் முழுக்க இங்கவனா இவங்க வந்து ஒரு குயுக்தி புத்தி படித்த குறுகிய மனம் படைத்த குறுமதியாளர்கள், குடிலர்கள், இவங்க வேணாலும் சமத்துவ பொங்கல் அப்படின்னு ஏதாவது உருட்டிட்டு இருக்கலாம். ஆனா எந்தெந்த ஊர்ல இருக்கக்கூடிய தமிழன் மட்டுமல்லாத பாரதியர்கள் அனைவரும், தமிழரும் பாரதியன் தானே, அவர்கள் அனைவரும் கடல் கடந்து போயும் தன்னுடைய பண்பாடு கலாச்சாரத்தை விடாமல் பேணி பாதுகாப்பது, இன்னொரு 100 வருஷத்துக்கு இந்த தர்மத்தை ஆட்டவோ அசைக்கவோ எந்த கொம்பனாலும் முடியாது, ஆக எந்த கொம்பனாலும் முடியாது அப்படிங்கிறத நாம நிறைவு செய்வோம். கடல் கடந்தும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த அந்த சேவா சமாஜம் மண்டைக்காடு அந்த பகுதியை சேர்ந்தவர்களுக்கு ஸ்ரீ டிவி சார்பாக அவர்களுக்கு பாராட்டுதல்களும் நன்றிகளும் உரித்தாகட்டும். இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் ஆழமாகவும் ஸ்ரீ டிவி நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சூரியனுக்கு நன்றி தெரிவித்து மறுநாள் மாட்டுக்கு பூஜை செய்து நன்றி தெரிவித்து கொண்டாடும் அனைத்து பாரதியர்களுக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்.